கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பிப்ரவரி மாத பலனை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் கன்னிராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சம்பாதிக்கிறதுக்கான நேரத்தை இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலையும் தரும். சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம்ன்றது ஒரு சிலருக்கு ஒரு சில நேரத்தில் தான் இந்த பிரபஞ்சம் தரும். அப்போது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கோட்சார கிரக அமைப்புகள் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரப்போகுதுங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆதாரபூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேனுங்க. உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் அவர் தான் தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர். அப்போ அந்த புதன் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்துக்கு போய் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகனுடைய பார்வைக்குள்ளார வராரு. இருக்கிற தொழிலில் சங்கடங்கள் இருக்குதுங்க, வேலையில் மாற்றங்களை செஞ்சுக்கிடணுன்ற எண்ணத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேன், இல்லை இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது செய்யலான்ற எண்ணத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. தொழில் நிமித்தமாக நீங்கள் ஒரு செயல் செய்யணும்னா இந்த நேரம் நல்லா இருக்கும். சார், எங்களுடைய ராசியாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி 6வது பாவகத்தில் போய் மறைஞ்சிருக்கிறாரே சார், செவ்வாவுடைய சாரம் வாங்குறாரு. அப்போ செவ்வாய் நமக்கு 3க்குடைய கிரகம். முன்னேற்றத்தில் நம்மளுடைய முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டியாக இருந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது. 6வது பாவகத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, இல்லை 12வது பாவகத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, சுபகிரகத்துடைய பார்வைப்படும் பொழுது பலம் அதிகமாகி போயிடும். அப்போ ஏற்கனவே அந்த குரு பகவானுக்கு சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு புதன் தான் வீடு கொடுத்துருக்காரு. அப்போ அவர் அந்த சொந்த நட்சத்திரத்தில் இருந்து, புனர்பூச நட்சத்திரம்ன்றது குரு பகவானுடைய சுய நட்சத்திரம், அந்த குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் 9வது பார்வையா, ஏற்கனவே 5வது பார்வையா உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறார். 2வது பாவகம்ன்றது தனஸ்தானத்தை பார்க்கிறார். 5ஆம் தேதி இந்த தனஸ்தானாதிபதி மாறிடுவார். உங்கள் ராசிக்கு 5ல் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் 6வது பாவகத்துக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடன் சேர்ந்துருவார். அப்போ தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தனஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, தனகாரகனையும் பார்க்கிறாரு, தனஸ்தானாதிபதியும் பார்க்கிறாரு. 1. 2வது, அதே தனகாரன் சொல்லக்கூடிய குரு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதனை பார்க்கிறார். நிச்சயமாக வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஒரு மாற்றங்கள் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்பட போகுது. அதே மாதிரி 5ஆம் தேதியிலிருந்து பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான தைரியத்தை கொடுக்க போகுது. நாம் எதிர்பார்க்குறது என்னன்னா, என் திறமையை வெளிக்காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், எனக்கு யாரும் காசு பணம் கொடுத்து உதவணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, யாருடைய தெய்வ தாட்சியம் எனக்கு வேண்டாம், ஏன் உழைப்புக்கு தகுந்த உயர்வு, ஏன் வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி, நான் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், ஏன் திறமைக்கு உண்டான பலன், இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ இந்த பிரபஞ்சம் இந்த தருணத்தில் தரக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயம் சொல்கிறேனுங்க, கன்னிராசியில் பிறந்தவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நீங்க போகுது. ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு நல்ல ஒரு சூழலுக்கு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வரதான் போகிறீங்க. அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அதை விட இந்த 12வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன், வேறு யாருக்குமே 12வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் வரமாட்டேன் அப்படிங்க, இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான். அப்போது அந்த சூரியன் 6வது பாவகத்துக்கு வந்து எப்பயுமே மறைவு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் மீண்டும் மறைவு ஸ்தானத்துக்கு வரும்போது அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். அந்த புதன் உங்கள் ராசியாதிபதியோட சேர போகிறார். எப்போ? 12ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி. அப்போ நமக்கு யோகம் ஏற்பட போகுது, புதனாதித்ய யோகம். அந்த புதனாதித்ய யோகம் 12வது பாவகத்தை பார்க்கிறாரு. அந்த நேரத்தில் மண்மனையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கன்னிராசியில் பிறந்தவங்க பொதுவாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போட்டு பெருசாக சம்பாதிச்சிருக்க மாட்டீங்க, வட்டிக்கு காசு பணம் கொடுத்து பெருசாக சம்பாதிச்சிருக்க மாட்டீங்க, கொடுத்த பணமே வந்திருந்திருக்காது. கன்னிராசியில் பிறந்தவங்க வாங்கி கெட்டவங்க கிடையாது, கொடுத்து கெட்டவங்க, நம்பி கெட்டவங்க. அப்போது இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நல்ல நேரம். கன்னிராசியில் பிறந்தவங்க நீங்கள் கேட்கலாம், ஏற்கனவே உசுறு போய் உசுறு வந்துக்கிட்டு இருக்குது, ஒரு மாதம் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்குள்ளார இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்களே சார், அதெல்லாம் நாங்கள் கனவுல கூட நினைக்கல. ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு சிலர் வந்து கன்னிராசியில் பிறந்தவங்க காசு பணம் வச்சுக்கிட்டு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களும் இருக்க தானே செய்கிறீங்க. அப்போது இந்த நேரம் அப்படின்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மண்ணு மனையில் நீங்கள் இன்றைக்கி ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்குறீங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் அது 30 லட்சம் ரூபாய்க்கு போகும். சார், இது சாத்தியமா சார்? விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம்
தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், இது எல்லாமே குரு பகவானுடைய பார்வையில் இருக்கையில் இந்த நேரத்தில் ஒரு செயல் செய்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் அது 10 மடங்கு 20 மடங்காக உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பயன்படுத்திக்கிடுங்க. அதே மாதிரி இந்த 3வது பாவகத்துக்கு அதிபதி தைரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகமும் 23ஆம் தேதி அவரும் பயிற்சி அடைகிறார். அப்போது சூரியமங்கல யோகம் ஏற்படுது. சூரியனை செவ்வாய் சேர்றதுனால புதனாதித்ய யோகம் ஏற்படுது. அப்போது ராகு, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 5 கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தில் வந்து குரு பகவானுடைய பார்வையில் 12வது பாவகத்தை பார்க்கிறார். இதனால் ஒரு வீடு வாசலை கட்டினே அரையும் குறையுமா நின்றுட்டு இருக்குதுங்க, சரி செஞ்சுக்கிடலாம். இந்த நேரத்தில் ஒரு வேலையை உருவாக்குனேன், ஒரு கடை வைக்கலாம்னு இருந்தனுங்க, அரையும் குறையுமா நிற்கிதுங்க, அதையும் சரி செஞ்சுக்கிடலாம். இந்த நேரத்தில் சாதகமான வாய்ப்புகளை, சாதகமான தருணத்தை, சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் ஏற்படுத்த போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. மண்ணுக்குள்ளே போட்ட விதையே 7 நாளில் முட்டிக்கிட்டு மேலே வருது. நம்ம மனசால் நம்ம நினச்சா என்ன வேணாலும் செஞ்சுக்கிடுவோம், செய்ய முடியும். மனசு வரல, நினைக்கல, செயல்படுத்துறதுக்கு தைரியம் வரல. இதுதான் நம்ம பிரச்சனை, நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை அதுதான். நான் முதலே ஒரு பதிவில் சொன்னேனுங்க, நாம் முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை யாரோ எங்கேயோ செய்துக்கிட்டு தான் இருக்காங்க, செய்யாமல் கிடையாது. அப்போ இந்த நேரம் அப்படின்றது சரியான முறையில் பயன்படுத்திக்கிற பட்சத்தில் 100% சாதகமான ஒரு மனநிலை ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னொரு விஷயம் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்கிறேன். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவான் அப்படின்றவர் அற்புதமான கிரகம். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கும் சனி பகவான் பிரமாதமான கிரகம், கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கும் சனி பகவான் பிரமாதமான கிரகம். அப்போ சனி பகவான் உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதனுக்கு வீடு கொடுக்குறார். இந்த மாதத்தில் நமக்கு 2ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நமக்கு கும்பத்தில் தான் இருக்க போகிறார். சனியுடைய வீட்டில் தான் நமக்கு புதன் இருக்க போகிறார். அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்திலிருந்து ஒரு ராசியை பார்க்கிறார். இதனால் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, வெளியூரில் இருக்கிற கன்னிராசியில் பிறந்தவங்க அந்த நாட்டு குடி உரிமை வாங்கிறதுக்கு, இல்லை அந்த இடத்துல வீடு வாசல் வாங்கிறதுக்கு, வேலையில் மாற்றங்களை செஞ்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரமாக இருக்கும் இந்த நேரத்தில். அதே மாதிரி ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். ஏன்னா இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வந்து புத்திரஸ்தானாதிபதி, புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியாதிபதியை பார்க்க, புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனிக்கு வீடு கொடுத்துருக்க, அந்த புத்திரஸ்தானாதிபதி உங்கள் ராசியாதிபதிக்கு வீடு கொடுத்து உங்கள் ராசியை பார்ப்பதால் குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். 10 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது. நம்ம ஊரில் நம்ம நாட்டில் 20 வருஷம் கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது, 19 வருஷம் ஆகுது அப்படின்றவங்களுக்கு கூட தானாக குழந்தை நின்னதை நம்ம பார்த்துருக்கோம். கல்யாணம் 1 வருஷம் 2 வருஷத்தில் இது குழந்தையே நார்மலாக பிறக்காது, இது மருத்துவ ரோட்டில் தான் குழந்தை பெற்றுக்கிட முடியும் அப்படின்ட்டு குழந்தை பெற்றவங்களும் நம்ம பார்த்துருக்கோம். இயற்கை இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் இருந்தால் எது வேணாலும் சாத்தியம். இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தருணத்தில் புது உறவை கொடுத்துரும். நான் சன்னியாசியாக இருந்தேன், சன்னியாசினா பிரம்மச்சாரி, நான் பிரம்மச்சாரியாக இருந்தேன், அது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். நான் அப்படியே இருந்திருந்தால் கூட எந்த குறையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, என்னை சம்சாரி ஆக்கிய இந்த பிரபஞ்சம் தாய் தந்தை என்ற பதவியை கொடுக்க மறந்துடுச்சு போல இருக்குன்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு தாய் தந்தை என்ற ஒரு பட்டத்தை இந்த மாதத்தில் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. புத்திர ஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்க, புத்திர ஸ்தானாதிபதி புத்திரக்காரகனுடைய வீட்டில் இருக்க, உங்கள் ராசியாதிபதி புத்திர ஸ்தானாதிபதியுடைய வீட்டில் குரு பகவான் புத்திரக்காரகனுடைய பார்வையில் இருக்கார். இதனால் இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும். இதில் மாற்று கருத்து இல்லை. வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு 100% சொல்கிறேனுங்க, ஒரு அற்புதமான தருணத்தை, அற்புதமான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் தரப்போவதில் மாற்று கருத்து இல்லை. உங்களால் எந்த அளவுக்கு உயர முடியுமோ உயர்ந்துக்கிடுங்க. உங்களால் எந்த அளவுக்கு உழைக்க முடியுமோ, எந்த அளவுக்கு ஓட முடியுமோ ஓடுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கட்டும், செய்யக்கூடிய செயலாக இருக்கட்டும், ஒரு காலகட்டத்தில் உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை, போகாத இடத்துக்கு நீங்கள் போய் சேர போகிறீங்க. இதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி உங்களுக்கு நான் பலன் சொல்லியிருக்கேன். நான் எந்த அளவுக்கு ஆராய்ச்சி இருக்கிறேன்றது 28 நாளுக்குள்ளார உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும்.
இந்த 28 நாள் கழித்து அன்றைக்கி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன விஷயம் நடந்தது அல்ல நடக்கலன்ட்டு. அதே மாதிரி இது வந்து முழுக்க முழுக்க கோட்சார பலன் தான். கன்னி ராசியில் பிறந்தவங்களுடைய பலன் தான், கன்னி ராசிக்குண்டான பலன். கன்னி ராசியில் பிறந்தவங்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குதுன்றது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. இவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு கடைசியில் ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்கள் சொல்கிறீங்களா சரி இது அது இல்லை. கன்னி ராசியில் பிறந்தவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 10 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 10 கோடி பேருடைய எதிர்பார்ப்பும் ஒரே எதிர்பார்ப்பு இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும். கன்னி ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது, 9 பாதங்கள் இருக்குது. நமக்கு என்ன பிரார்த்தம்? இந்த பிப்ரவரி மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் நமக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கும்ன்றது ரொம்ப டீப்பாக பார்க்கறது தான் சுய ஜாதகம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்களுடைய ஆசான ஜோதிடர்கள்கிட்ட இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் பாருங்கள். 100% பலன் கொடுக்கறது உங்களுக்கு 60% கொடுக்குமா, 40% கொடுக்குமா, இல்லை 2% கொடுக்குமா, 10% கொடுக்குமான்றது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தோம்னா தெளிவாக தெரிஞ்சு போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேனுங்க. சரியா? தயவு செய்து இந்த மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குன்ற நம்பிக்கை முழுசாக எனக்கு இருக்குது. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.